ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் தருண் ரோமன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகர் கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு நான் வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் நினச்சிருக்கேன், ஆனால் வர முடியல. இன்றைக்கி தான் இந்த டைம் கிடச்சிருக்கு போல் இந்த கோவிலுக்கு நான் வரத்துக்கு. இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து சேலம் வர ஹைவே ரோட்டில் பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கேருந்து ரொம்ப கிட்ட ஹைவேலேருந்து. இந்த கோவில் புத்திர கவுண்டன் பாளையம்ன்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. அப்படியே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் பண்ணிங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய கடை இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா நிறைய கடை மூடிட்டு இருந்துச்சு, எதனால தெரியல. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 12 மணிக்கு நாங்கள் போயிருப்போம். ஒருவேளை ஈவினிங் டைம் தரப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எல்லா கடையுமே. ஹைவேலேருந்து கோவில் கிட்ட வரைக்குமே ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போட்டிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் எதில் வந்தாலும் போகலாம். 2 வீலர் 4 வீலர் இல்லை பஸ்ஸு எதில் வந்தாலுமே கோவில் கிட்டே நீங்கள் போயிட்டு அங்கே இறங்கிக்கலாம். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் கூட இருக்குது. இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியிலிருந்து இந்த ஸ்கூல் இருக்கும் போல, அதனால அப்படியே இருக்கு. இந்த முருகர் கோயில் தான் இப்போதைக்கு உலகத்திலேயே ரொம்ப உயரமான முருகர் கோயில்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற 10 மலை முருகர் கோவில் தான் உலகத்திலேயே ரொம்ப உயரமான முருகர் சிலையா இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகர் கோவில் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய கோவிலாக இருக்கு. இதோட அடி பார்த்தீங்கன்னா 145 அடி இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே பாருங்க, நிறைய கடை மூடிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு அண்ணன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த அண்ணன் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, தம்பி இப்ப நிறைய வெயில் அடிக்குதுலடா, அதனால ஈவினிங் டைம் தான் கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க. அதனால கடையுமே அந்த டைம் தான் சேல்ஸ் ஆகுது. ஸோ அதனால ஈவினிங் டைம் தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே ரொம்ப பெரிய அளவில் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், அதுக்கப்புறம் பஸ்ஸு, நீங்கள் எதில் வந்தாலுமே ரொம்ப பெருசாக பார்க்கிங் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எவ்வளோ கார் வந்தாலுமே பரவாயில்ல, இங்கே நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது. சின்ன பசங்கள்லாம் வந்தால் ஜாலியாக விளையாடுறதுக்கு இங்கே ரைட்லாம் இருக்குது. ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக குட்டி பசங்க உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்களாம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகிறேன்னா உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் என்னென்னலாம் இங்கே இருக்குது, எந்த பக்கம்லாம் வழி போகுது கோவிலாண்ட அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிருந்து சாமியை பார்க்கும் போது செம்ம அழகாக இருக்குது. எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். नजरिया लागे नहीं कहीं நம்ம சாமியோட முகத்தை கூட கிட்ட போய் பார்க்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் மூலியமாக நம்ம மேலே போயிட்டு கூட நம்ம சாமியை பார்க்கலாம். நம்ம சாமியோட கால் பாதம் கிட்ட இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்.
அங்கே போய் நின்ன உடனே எனக்கு ஒரே ஒரு ஷாக் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து அந்த கோவிலை கட்டியிருக்காங்க தெரியுங்களா. செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் வந்து வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க. அந்த பூ டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மயங்கி போயிடுவீங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு. கால் பாதெல்லாம் ரொம்ப பெருசாக ரொம்ப கம்பீரமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும் போதே. பெயிண்ட்டு தான் வந்து லைட்டாக வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அங்கங்கே விட்டுட்டு இருக்கு. நான் சொன்னல அந்த மாலையோட பூ டிசைன் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. பார்க்கும் போதே வேற லெவலில் இருந்துச்சு. அதுவும் நான் நேரில் பார்க்கும் போது எனக்கு அல்டிமேட்டாக தெரிஞ்சிச்சு. அது பார்க்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பொறுமையாக அழகாக கட்டியிருக்காங்க. சாமியோட கையில் கூட ஒரு தேன் குண்டு கட்டியிருக்கு. அது ரொம்ப நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விசேஷ நாளெல்லாம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கேட்டு வழியாக தான் உங்களை வந்து வர வைப்பாங்க. நான் மேலே இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே வரலான்னு சொல்லிட்டு இறங்கினா சேலத்துலேருந்து ஏதோ காலேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்து வர வச்சுட்டு இருக்காங்க பஸ்ஸில். அவங்க எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்மை போட்டு சின்ன வயசில் நம்ம ஸ்கூல்லலாம் கூட்டிகிட்டு போவாங்கள்ல கோயிலுக்கு கேங்காக, அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்களெல்லாம். இப்போ வந்து நான் மூலஸ்தானத்தில் இருக்கிற முருகரை வந்து பார்த்துட்டு மிச்ச விஷயத்தெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். லிஃப்ட் வழியாக வந்து முருகரை மேலே போய் பார்க்கணுன்னா ஒரு ஆளுக்கு 250 ரூபா வந்து வாங்குறாங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ஒரு முருகர் கோயில் இருக்கான், அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய முருகருக்கு பின்னாடியே தான் இந்த மலை இருக்குது. நம்ம போயிட்டு வந்துடலாம் வாங்க. அதே மாதிரி இந்த மலைக்கு ஏறத்துக்கு எந்த ஒரு படிக்கட்டுமே இல்லை. நார்மலாக மலைக்கு நம்ம எப்படி ஏறுவோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் போகிறத உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் வாங்க. ஒரு வழியாக இப்போ வந்து நம்ம மலை ஏறி கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு சாமியை காட்டுறேன் பாருங்கள். அங்கே இருக்கிற சாமி எவ்வளோ அழகாக வந்து இவருமே காட்சி அளிக்கிறாரு நம்மளுக்கு. மலைக்கு மேலே இருந்து கீழே வந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா இடமுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது.
குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து தொட்டில் கட்டிட்டு போனால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வந்து கட்டிட்டு போகிறாங்க. மலைக்கு மேலே கூட ஒரு சின்ன கடை இருக்குது. அந்த கடையில் எல்லாமே வந்து விற்கிறாங்க. வெயில் காலம் ஆரம்பிக்க போகிறதுனால நிறைய மரங்கள் வந்து தழை உதிர்ந்து போயிருக்கு. அதனால தான் பச்சை பசேல் நம்மளுக்கு இப்போ காட்சி அளிக்கலை. இந்த கோவில் இங்கே வந்ததுனால நிறைய பிளாட் வந்து இப்போ நல்லா சேல்ஸ் ஆகுது போல். ஏன்னா இப்போ தான் வந்து அங்கங்கே நிறைய வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. பின்பக்கம் இருந்து முருகரை பார்க்கறதுக்கு கூட ரொம்ப அழகாகவே வந்து காட்சி தருது. இந்த மலைக்கு மேலே நின்று சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு கோவில் தெரியுது. அது என்ன கோவில்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சரியாக தெரியல. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.